திருச்செந்தூர் கோவிலில் கொடியேற்றம். உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஆவணி திருவிழா நேற்றைய தினம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா பக்தி கோஷம் முழங்க தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறக்கூடிய முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான ஆவணி திருவிழா நேற்றைய தினம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து 12 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் இந்த திருவிழாவில் நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் முருகப்பெருமான் எழுந்தருளி வீதி உலா வருவது வழக்கம். இந்த திருவிழாவில் நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி சுவாமி வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நேற்றைய தினம் ஆவணி திருவிழா கொடியேற்றத்தை முன்னிட்டு அதிகாலை 1 மணி அளவில் கோவில் நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து காலை 5:15 மணிக்கு கொடியேற்றத்துடன் கோலாகலமாக விழா துவங்கியது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால், பழம், மஞ்சள், சந்தனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 16 வகையான சிறப்பு அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகமானது நடைபெற்றதனை தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா பக்தி கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளாக 18ஆம் தேதி 5ஆம் திருநாளாக குடவருவாயில் தீபாராதனையும் 20ஆம் தேதியன்று 7ஆம் திருநாளான அன்று சுவாமி சண்முகர் எழுந்தருளும் ஏற்றம் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. தொடர்ந்து அன்று மாலை சிவப்பு சாந்தி திருக்கோலத்தில் 21ஆம் தேதி 8ஆம் திருநாள் அன்று பச்சை சாந்தி திருக்கோலத்திலும் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மேலும் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக தேரோட்டம் 10ஆம் திருநாள் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. திருவிழா நாட்களில் தமிழகத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவிழாவினை ஒட்டி தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் கூடுதலான பேருந்து வசதி உள்ளிட்ட தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது.